அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வர இருக்கும் மாசி மகம், இந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி வாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே நீங்கும். அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் பார்த்துடலாம். நம்மக்கிட்ட வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் கவசங்கள் இந்த 3 புக்குமே செட்டாக ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நாளைக்கு மாசி மகம், அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த 3 புக் வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஷிப்பிங் சார்ஜும் கிடையாது, ஃப்ரீ ஷிப்பிங் தான். இந்த ஆஃபர் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். மாதத்தில் 9வது மாதமாக விளங்கக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாளதான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாசி மாதம் அப்படின்னாலே அது சிவபெருமானுக்கு முருகப்பெருமானுக்கும் உரிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இறை வழிபாடு செய்கிறது மூலமாக கண்டிப்பாக அந்த பாவங்கள் எல்லாமே நீங்கி நமக்கான வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 7 ஜென்ம பாவங்களை போக்கக்கூடிய இந்த மாசி மக திருநாள் அன்று சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம வழிபாடு செஞ்சு வர நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும். சரிங்க, இப்போ இந்த 2025 மாசி மகம் என்று அப்படின்னா நாளை நமக்கு மார்ச் 12 புதன்கிழமை அன்று வருகிறது. அதோட இந்த மாசி மகம் திருநாள் அன்று தான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நாளில் நீங்கள் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், இந்த மாதிரி குலதெய்வம், இந்த மாதிரி எல்லா தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செஞ்சு வர கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. இந்த ஆண்டு மார்ச் 12 புதன்கிழமை மாசி மகம் அதிகாலையில் 3:53 மணிக்கு துவங்கி மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 5:09 வரை மக நட்சத்திரம் உள்ளது. அதே மாதிரி நாளைக்கு மார்ச் 12ஆம் தேதி காலையில் 10:50 மணிக்கு மேலே உங்களுக்கு சதுர்த்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்தது. உங்களால் முடிந்த எளிய வழிபாடை நீங்கள் செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்துட்டு அவருக்கு பிடித்தமான செவ்வரளி மலர் கிடைத்தால் நீங்கள் செவ்வரளி மலர் சாட்சி வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் எல்லாமே பாராயணம் பண்ணுங்கள். வேல்மாறல், திருப்புகழ், கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். வெற்றிலை தீபம் ஏற்ற முடிந்தவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதோடு முருகப்பெருமானுக்கு பிடித்த நெய்வேத்தியம் உங்களால் என்ன முடியுமோ அதை வைத்து வழிபடுங்க. அதோடு முருகப்பெருமானுடைய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 108 முறை நீங்கள் சொல்லி நீங்கள் உதிரி பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்யலாம். சரிங்க, என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஓம் சரவண பவாய நமக மந்திரத்தை நாளைக்கு நீங்கள் ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி முருகப்பெருமானை முழு நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க எதை செய்தாலும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செட்டாகவும் புக்ஸ் கொடுப்போம், இல்லை எனக்கு தனியாக ஒரு புக்னாலும் நம்ம டெலிவர் பண்ணுவோம். தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, அதர் ஸ்டேட்டில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்